வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு புதன்கிழமை பிற்பகல் 3:30 மணிக்கு எங்களுடைய புவியியல் துறை யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா சார் அவர்களுடைய ஒரு விழிப்பூட்டும் முன்னுரைப்பு அவருடைய முகநூலில் தந்திருக்கிறார். அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில பகுதிகளில் மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளதாக கூறியிருக்கிறார். நாளை 4ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு மத்திய மாகாணங்களில் மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளதாகவும், எதிர்வரும் 5ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 கிழக்கு மாகாணத்துக்கு குறிப்பாக திருவண்ணாமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களுக்கு கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் அங்கே முகநூலில் தந்திருக்கின்றார். அடுத்து அன்றைய தினம் 5ஆம் தேதி வடக்கு மத்திய மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளதாகவும், எதிர்வரும் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் நாடு முழுவதும் பல இடங்களில் மிதமான முதல் கனமானதும் வரையான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக மன்னார், அனுராதபுரம், புத்தளம், சிலாபம், மாத்தளை, கண்டி, நுவரெலியா, கொழும்பு, கம்பகா, ரத்னபுரி, களுத்துறை, காலி, பதுளை மாவட்டங்களில் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக எங்களுடைய பேராசிரியர் நாமது பிரதீபராஜா சார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எதிர்வரும் 8ஆம் தேதி 12ஆம் மாதம் அன்று வடமத்திய மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கும் பதுளை மாவட்டத்திற்கும் சற்று கனமழை கிடைக்கும் என்பதோடு வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் என கூறியிருக்கின்றார். எதிர்வரும் 9ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 தேதி நாடு முழுவதும் மிதமான முதல் கனமழை கிடைக்கும் வாய்ப்பு காணப்படுவதாகவும் கூறியிருக்கிறார். அடுத்து 10/12/2025 அன்று நாடு முழுவதும் மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்பு காணப்படுவதாகவும் தெரிவித்து, இது வடகுகள் பருவக்காற்று காலம் என்பதால் அவ்வப்பொழுது இலங்கையின் பல இடங்களிலும் மிதமானதும் முதல் கனமானதும் வரை மழை கிடைக்க வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஆயினும் ஒரு தீவிரமான வானிலை நிகழ்வுக்குரிய எந்த வாய்ப்பும் அடுத்து வரும் 7 நாட்களுக்கு இல்லை என்பதனால் மக்கள் மழை கிடைத்தாலும் அச்சம் கொள்ள தேவையில்லை. ஆனால் ஏற்கனவே புயலினால் மிக கனமழை கிடைத்து ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்து குளங்கள் வான்பாய்ந்து மண் ஈரலிப்பாக உள்ள நுவரெலியா, கண்டி, பதுளை, கேகாலை, ரத்தினபுரி, மாத்தளை மாவட்டங்களுக்கு சற்று கனமான மழை கிடைத்தாலே குறைந்தது 30 தொடக்கம் 40 மில்லிமீட்டர் கிடைத்தால் கூட அது நிலச்சரிவை தூண்டும் என்பதால் இப்பகுதிகளில் உள்ள மக்கள் இது தொடர்பாக மிக அவதானமாக இருக்க வேண்டும். குறிப்பாக இதுவரும் 6, 7, 8, 9ஆம் தேதிகளில் மத்திய ஊவா மற்றும் சப்ரமுவா மாகாண மக்கள் அவதானமாக இருப்பது அவசியம் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேற்குறிப்பிட்ட மாவட்டங்களில் அனர்த்த மீட்பு பணிகளில் ஈடுபடுவோரும் இதனை கருத்தில் கொண்டு செயற்படுவது நன்றாக இருக்கும் எனவும் சொல்லியிருக்கிறார். நான் பல தடவைகள் குறிப்பிடுகின்ற ஒரு விடயம், சாத்தியமான அனர்த்தம் ஒன்றை கருத்தில் கொண்டு நாம் தயாராக இருந்தால் அந்த அனர்த்தம் நிகழாவிட்டாலும் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. உண்மை சார், அவர் சார் சொல்வது உண்மை. ஆனால் தயாராக இல்லாதவிட்டால் பாரதூரமான விளைவுகள் ஏற்படும். அதை எதிர்பார்த்து அது நடக்காட்டி அது எங்களுக்கு ஒரு நட்டமும் இல்லை. நாங்கள் அது எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் அதை செய்கின்றோம். அது வந்துட்டால், அது பாரதூரமாக வந்துட்டால் அது பெரிய வில்லங்கத்தில் ஒன்றை முடிச்சு போடும். ஆகையினால் எங்களுக்கு துல்லியமான இந்த வரவுகளை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய யாழ்ப்பாணத்து பேராசிரியர், புவியியல் துறை பேராசிரியர் எங்களுடைய நாகமுத்து பிரதீபராஜா சார் அவர்களை பாராட்டுவதற்கு வார்த்தைகள் இல்லை. அவருடைய துல்லியமான அந்த கணிப்புகள் எங்களுடைய மக்களுக்கு மிகவும் உதவுவதும் அவர்கள் முன்கூட்டியே தம்மை ஆயத்தப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இது அமைந்து கொண்டிருக்கிறது. மிகவும் வரவேற்கத்தக்க விடயம். எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். அனைவரும் அவரை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் எங்களுக்கு கொடுத்து வைத்த ஒருவர் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த அனர்த்தங்கள் இவருடைய அந்த சொல்கின்ற அந்த கூற்றின்படி நாங்கள் நடப்போமாக இருந்தால், பின்பற்றுவோமா இருந்தால் நாங்கள் பல இழப்புகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம், அதை தவிர்த்து கொள்ளலாம் என்று நான் எங்களும் வேண்டிக் கொண்டு இத்துடன் மீண்டும் ஒரு வானிலையில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய முருகன். நன்றி.